காய்ஸ் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவானது டொரண்டோ எட்டுபிக்கோ நோர்த்தில் அமைந்திருக்கும் ஒரு பில்டிங்கில் ஒரு ஃபயர் சர்வீஸ் கிட்டத்தட்ட 4-5 டொரண்டோ ஃபயர் சர்வீஸ் வாகனம் வழியில் நிற்கிது. ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, சம்பவம் நடந்திருக்கு, என்னென்னு தெரியல. இப்போது டைம் வந்து 6 மணி ஈவினிங், அதாவது October 21 6 மணி ஈவினிங் வந்து இப்போ நான் நடைபாதையில் நடந்து கொண்டு இருந்த வேளையில் தான் இதை வீடியோவை பதிவாக்கம் செய்கிறேன். ஏதோ சம்பவம் நடந்திருக்கு, என்னென்னு தெரியலை. ஆனால் ஃபயர் இல்லை. ஃபயர்னு சொன்னால் இது வரைக்கும் ஸ்மோக் ஏதாவது வெளியில் வந்திருக்கும், அப்படி ஒன்றும் இல்லை. ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. போலீஸ் மற்றும் ஃபயர் சர்வீஸ் தான் வெளியில் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது லேட்டாக ஏதாவது நடந்திருந்தால் நியூஸில் பார்க்கலாம். என்று சொன்னால் உடனே ஒன்றும் தெரியலை. போலீஸ் மற்றும் ஃபயர் சர்வீஸ் வந்து நிற்கணும். ஆம்புலன்ஸை காண இல்லை. ஏதாவது அப்படி பாரதூரமான பிரச்சனை ஏதாவது நடந்திருந்தால் உடனே ஆம்புலன்ஸை நிற்கும், அதை காண இல்லை. இப்போ இந்த வீடியோ வந்து நான் வெளியில் நடைபாதையில் நடந்து கொண்டிருக்கிறேன். கிப்லிங் அண்ட் ஸ்டீல் என்ற இடத்துல வந்து டொரண்டோ எட்டுபிக்கோ நோர்த்தில் நடந்து கொண்டிருக்கிறேன். அங்கே ஃபயர் சர்வீஸ் இந்த சூப்பர்வைசர் வாகனம் வந்து நிற்கிது. இதுதான் இது டொரண்டோ ஃபயர் சர்வீஸுடைய வாகனங்கள். இங்கே ட்ரக்கு நிற்கிது. இது வந்து அவற்றை சூப்பர்வைசர் வாகனம் தான் இது. சரி, இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய வேறுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். இது ஷூட்டான வீடியோ தான். இங்கே டொரண்டோ ஃபயர் சர்வீஸை பார்க்கும்போது இது அருகாமையில் அல்பியன் அண்ட் கிப்லிங்கில் இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிறபடியா உடனே ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் உடனே வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு இடையில் ஏதாவது சர்வீஸ் சென்டர் உடனே வந்துடுவாங்க. அது போக போலீஸும் அப்படி தான், போலீஸ் சர்வீஸும் அப்படி தான். 23 டிவிஷன் பக்கத்தில் இருக்குது. அவர்களும் உடனே ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாலும் வீதியில் பிரச்சனையோ இல்லாட்டி பில்டிங்கில் ஏதாவது பிரச்சனையோ இல்லாட்டி வீடுகளில் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாலும் உடனே வந்துடுவாங்க. நல்ல சிறப்புமிக்க ஒரு சேவையை அந்த டொரண்டோ ஃபயர் சர்வீஸ் இது கொண்டு இருக்குன்னா டொரண்டோ எட்டுபிக்கோ நோர்த்தை பற்றி எங்கட ஏரியா பற்றி தான் நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். அப்போ இருந்தாலும் சரி, உங்களோட கருத்தை கொமலில் சொல்லுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.